ஹாய், வெல்கம் டு லிவித்ஃபுட். நம்ம இன்னைக்கு யுகாதி ஸ்பெஷல் ஸ்வீட் பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே இருக்கிற பொருட்களை வைத்து பண்ணியிருக்கோம். முதல்ல ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது நல்லா சலிச்ச கோதுமை மாவு. இதோட மைதா மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா மாவில் தான் செய்வாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் விட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான தண்ணீரில் இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போது இதன் மேலே நான் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. வழக்கமாக செய்கிற ஸ்வீட்டை விட நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா சுண்டணும். அதனால் சிம்மில் வச்சிடலாம். இப்போ நமக்கு பால் நல்லா சுண்டிருச்சு. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தட்டிப்பால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கூடி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. 2-3 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ இலக்கி விட்டுட்டே இருக்கணும். பால் சுண்டை காய்ச்சறதுக்காக நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். என்னோடய சமையல் குறிப்புகள் பகுதியிலேருந்து நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் தேங்காயை துருவி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். இதுக்கு நெய் அதிகமாக தேவையில்லை. அதனால் நான் கொஞ்சமாக நெய் விட்டுறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா உப்பு சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். நமக்கு இப்போது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். தரட்டிப்பால் இது. இந்த தரட்டிப்பாலை தான் நம்ம சந்திரகலா சூரியகலா ஸ்வீட்டு உள்ளே நம்ம வைக்க போகிறோம். 2வது ஸ்டெப்பு நம்ம இப்போ சுகர் சிரப்பை தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நம்ம காலையில் தரட்டிப்பால் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு மேலே நம்ம இந்த சந்திரகலா சூரியகலா பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வழக்கமாக செய்கிற ஸ்வீட்டை விட இந்த மாதிரி யுகாதிக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ இயர்க்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள், லெமன் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு சேர்க்கறதுனால இந்த கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கும். குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் குங்குமப்பூ உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம். லெமன் கொஞ்சமாக விட்டுக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி மாறாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு கம்பி பதம் வந்ததுனால சீக்கிரமாகவே அது கெட்டி ஆகிடும். இப்போது நம்ம மாவை தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சூரியகலா பண்ணிடலாம். இப்போது ரவுண்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. டேஸ்ட் ரொம்ப அபாரமாக இருக்கும். இதே மாதிரி இன்னொன்று தயார் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ஒன்று சாப்பிட்டா கூடி ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்தே பண்ணியிருக்கேன். கோதுமை மாவில் பண்ணதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இப்போ மாவை தயார் பண்ணியிருக்கோம். இதை உள்ள கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம சூரியகலா பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும். நல்லா உன்னிப்பாக கவனிச்சிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தொட்டு நல்லா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
தண்ணீர் தொட்டு எல்லா பகுதியும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா சுற்றி சுற்றி விட்டோம்னா நமக்கு அழகாக சூரியகலா தயாராகிடும். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சந்திரகலா பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு ஒரு ரவுண்ட் இருந்தால் போதும். இப்போ நம்ம இது உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இந்த தட்டிப்பால் சாதாரணமாகவே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதன் உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஸ்டஃபிங்கில் நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். தண்ணீர் தொட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேவையான ஷேப்புக்கு இதை கட் பண்ணிவிட்டு நமக்கு அழகாக சந்திரகலா தயாராக வந்துடும். பாருங்கள், இப்படி சுற்றி விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு அழகாக சந்திரகலா தயாராகிடும். அவ்வளோதான், நம்ம இப்போ 2 ஷேப்லேயும் தயாராக ரெடி பண்ணியிருக்கோம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கலர் மாறினோடனே நம்ம எடுத்துலாம். கோல்டன் கலரில் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது நமக்கு சூரியகலா. இப்போ இதை சுகர் சிரப்பில் ஒரு 2-3 நிமிஷம் போட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு ஸ்வீட் தயாராகிடும். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டுன்னு கூட இதை சொல்லலாம். நீங்கள் இந்த யுகாதிக்கு இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுகாதிக்கு மட்டும் இல்லை, நியூ இயர் கூடி இப்போது வருது, அதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.